நீ கை நீட்டி வாங்கின எச்சி காசுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் விலையேற்றத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க. என்னப்பா சொல்ற? நம்முடைய ஓட்டு விலை மதிப்பில்லாது. அதை வச்சு ஒரு தரமானவனை தேர்ந்தெடுக்கணுமே தவிர காசு கொடுத்தாங்கிறதுக்காக ஒரு தகுதி இல்லாதவன் தேர்ந்தெடுக்க கூடாது. உனக்கு 500 ரூபாய் காசு கொடுத்தவன் அதை 1000 சம்பாதிக்க என்னென்ன திட்டம் உண்டோ அத்தனையும் தீட்டுவான். ஆனா அதனால உனக்கு நட்டவருமை தவிர லாபம் வர வாய்ப்பே இல்லை. நான் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. சாதாரண ஓட்டு வீட்டுல இருக்க எனக்கே கரண்ட் பில் இந்த அளவு கூடி இருக்கு. நீ கடையெல்லாம் வச்சிருக்க, எப்படி சமாளிக்க முடியல. ஒரேடியா கடையை போட்டுட்டேன். இப்ப கூலிக்குத்தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படின்னா நம்ம மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்றதெல்லாம் பொய்யா? ஆகா